குடும்ப கதையெல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்தா யாரும் படம் எடுத்தால் யாரும் பார்க்க மாட்டாங்க. குடும்பஸ்தன் ஒரு படம் உண்மையிலே நல்ல படம். மணிகண்டன் நடித்தார். அப்படி ஒரு காமெடியிலே வந்து உறவுடைய உணர்வுகளை வந்து சொல்லிகிட்டே போவார். கடைசியாக காமெடியிலே முடியும். ஆனால் பெரிய சக்ஸஸ், கமர்ஷியல் சக்ஸஸ் இல்லை. அதே இந்த மாதிரி போதை வஸ்துக்களுக்கு மாதிரி வச்சு இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து பிரம்மாண்ட இயக்குனர் தெரியலையா? சாதா இயக்குனர் கிடையாது. மாநகரம் படம் எடுக்கும்போது சாதா இயக்குனர், இப்போ பிரம்மாண்ட இயக்குனர். ஸோ பிரம்மாண்ட இயக்குனர் தான் வந்து போதை வந்து மையப்படுத்தி படம் எடுக்கிறாருன்ற ஒரு தகவல் இருக்குது. எதனால் இருக்குன்னா, தொடர்ச்சியாக எல்லா படத்துலையுமே அவர் வந்து போதையை வந்து வேறு கதையே இல்லைன்ற மாதிரி இருக்குது. வெங்கட் பிரபு வந்து அவங்க தம்பி வச்சு படம் எடுக்கும்போது சொல்கிறாரு, ஃபிலிமே இல்லாமல் படம் எடுப்பார் சார், ஆனால் தம்பி இல்லாமல் படம் எடுக்க முடியாதுன்ட்டாங்க. அவங்க தம்பி தொடர்ச்சியாக ஒரு வாய்ப்பு தராது. அந்த படத்தை அவர் நடிக்கிற படத்தில் ஒரு ரோல் வருவார். பிரேம்ஜி இந்த தம்பி வராருல, வருவார். அது என்ன சொல்கிறாங்கன்னா, வெங்கட் பிரபு வந்து ஃபிலிமே இல்லாமல் படம் எடுப்பாருங்க, ஆனால் தம்பி இல்லாமல் படம் எடுக்க மாட்டாருன்னு ஒரு கமெண்ட் வரும். ஒரு படம், 2 படம், 3 படம் எல்லா படத்துலையும் நீங்கள் ட்ரக்கே காட்டுறீங்கன்னா அப்போ ஒரு சந்தேகப்படுற உங்கள் மேலேயே வருது இல்லை? சரி, இது மூலமாக என்ன பெரிய அறியா இருந்தா? சரி, நான் கேட்குறேன், இப்போ லோகேஷ் கனகராஜ் இப்போ இந்த படம் எடுத்ததுனால என்ன சமூகத்தில் பெரிய மாற்றம் வந்துச்சு சொல்லுங்கள். 2 நடிகர்கள் கூட பிடிச்சாங்க போதை. அவங்க வாழ்க்கையை படமாக எடுக்க பார்க்கலாம். நீங்கள் தான் போதை வச்சு படம் எடுக்கிறவங்கள நீங்கள். 2 நடிகர்கள் மாட்டினாங்கல்ல, எடுப்பீங்களா நீங்கள்? ஆனால் எடுக்க மாட்டீங்க. இனிமேல் அந்த மாதிரி படங்கள் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன். இதுக்கே எடுத்த படங்களே வந்து விமர்சனத்துக்காக தான். இனிமேல் எடுக்க மாட்டேன்னு கிடையாது சார். இனிமேல் அந்த தப்பு பண்ண மாட்டேன்ல. அப்போ அப்படி சொல்லும் போதே ஆயிடுச்சு இல்லை, தப்புன்னு ஆயிடுதுல்ல. உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கணும். இனிமேல் அந்த தப்பு நான் பண்ண மாட்டேன்னு சொன்னால் அப்போ அது தப்பு பண்ணீங்கன்னு ஆயிடுது. அது ஒத்துட்டு போயிடுங்க. இயற்கையாக அது அமைஞ்சிடுச்சுங்க. இல்லை கமர்ஷியலாக வந்து ஒரு வெற்றி கொடுத்த உடனே நான் தயாரிப்படுறது அதே போன்ற கதைகள் கேட்டாங்க, அப்போ நான் என் கதையை வெளிப்படையாக சொல்லிட்டு போயிட்டால் ஒன்றுமே கிடையாது. ஆனால் உங்களுக்கு சமூக அக்கறை எனக்கு இருக்குது, சமூக சிந்தனை வந்து இருக்குது. அது வந்து நான் வந்து ஹீரோக்கள் மூலமாக நான் இதை சொல்லி நியாயம் கற்பிக்கிறேன். லோகேஷ் கனகராஜ் படத்தை வந்து ட்ரக்குக்கு எதிராக நம்ம வந்து ட்ரக் அடித்தா இப்படிலாம் ஆகிடுமா, அதுவும் ஒரு டேப்லெட் மாதிரி இருக்கும், அதை வச்சு அடிச்சு, இதெல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது சார். சாதாரண வந்து மக்கள்கிட்ட இதெல்லாம் கிடையாது. நம்ம ஓவராக காட்டக்கூடாது இல்லை. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சொசைட்டியில் இருக்கலாம், இந்த மாதிரி போதை இருக்கலாம். ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் திரு சேகர் அவர்கள். சார் வணக்கம். சார், தமிழ் சினிமாவில் ஒரு புது யதார்த்தமான ஒரு தயாரிப்பாளர்கள்லாம் உள்ளே வந்திருக்காங்க. குறிப்பாக அந்த 2016-15 ஒரு டீம், அழகாக ஒரு டீம் வந்திருக்காங்க. நல்ல படங்களை கொடுத்துட்ருக்காங்க. நான் யார் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன தான் ஒரு ப்ரொடியூசர், ஒரு நல்ல இயக்குனர் கிடைச்சாலும் இயக்குனரை வந்து இயக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. 10 பேரை இயக்குறவர் ஒரு ப்ரொடியூசர் கூட ட்ராவல் பண்ணுறது வந்து கஷ்டமாக தான், கடினமாக தான் இருக்கும். அதுவும் இந்த கதாபாத்திரத்தை எடுக்கிறது, இந்த கதை சூஸ் பண்ணுறது விதம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த வகையில் இப்போ இருக்கிற இயக்குனர்களை ஒரு வதந்தின்னு சொல்லலாம், இல்லை ஒரு கிசுன்னு சொல்லலாம், குற்றச்சாட்டுன்னு சொல்லலாம். என்னன்னா சாகராஜ் வந்து போதை இல்லாமல் ட்ரக் இல்லாமல் படம் எடுக்க அப்படின்னு ஒரு சில பேர் சாதி ரீதியாக போகிறாங்க. சில பேர் ஒரு விஷயத்தை மையப்படுத்தி ஒரு கஞ்சா அவின் இது போன்ற ஒரு விஷயத்தில் போகிறாங்க. இது மாதிரி அவங்க மேலே ஒரு சில குற்றச்சாட்டுகள். குறிப்பாக லோகேஷ் கனகராஜ் எல்லா படத்துலையும் வந்து அந்த போதை வஸ்து இல்லாமல் பயணமே பண்ண மாட்டேங்கிறார். அவர் கதையில் ஒரு கதாநாயகன் போதை கூட தான் ட்ராவல் பண்ணுறாரு. இப்படி தான் படம் எடுக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை, ஒரு குற்றச்சாட்டு லோகேஷ் கனகராஜ். அதனால் இப்போ அந்த போதைக்கு அவருக்கும் தொடர்பு இருக்குன்னு ஏதோ சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லலை. ஏன் அந்த ஒரு மக்கள் மனதில் ஒரு பதிகிற ஒரு சினிமா சார்? இப்போது ஒவ்வொரு காலகட்டத்தில் படங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்குது சார். குடும்ப கதையெல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்தா யாரும் படம் எடுத்தால் யாரும் பார்க்க வர்றாங்க. குடும்பஸ்தன் ஒரு படம் உண்மையிலே நல்ல படம். மணிகண்டன் நடித்தார். அப்படி ஒரு காமெடியிலே வந்து உறவுடைய உணர்வுகளை வந்து சொல்லிகிட்டே போவார். கடைசியாக காமெடியிலே முடியும். ஆனால் படம் நல்லா தான் போச்சு. ஆனால் பெரிய சக்ஸஸ், கமர்ஷியல் சக்ஸஸ் இல்லை. அதே இந்த மாதிரி போதை வஸ்துக்களுக்கு மாதிரி வச்சு இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து பிரம்மாண்ட இயக்குனர் தெரியலையா?
சாதா இயக்குனர் கிடையாது. மாநகரம் படம் எடுக்கும்போது சாதா இயக்குனர், இப்போ பிரம்மாண்ட இயக்குனர். ஸோ பிரம்மாண்ட இயக்குனர் தான் வந்து போதை வந்து மையப்படுத்தி படம் எடுக்கிறாருன்ற ஒரு தகவல் இருக்குது. எதனால் இருக்குன்னா, தொடர்ச்சியாக எல்லா படத்துலையுமே அவர் வந்து போதையை வந்து காட்டுறார். வேறு கதையே இல்லைன்ற மாதிரி இருக்குது. அவர் என்ன அது உள்ள குமுறல். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் மீது இப்படி வந்து குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே, நான் எடுக்கிற படங்களில் வந்து போதைக்கு எதிராக வந்து ஹீரோ போராடுற மாதிரி தான் நான் கதையை வைக்கிறோம்லாம் சொல்கிறாரு. இந்த காதெல்லாம் நம்ம நிறைய குத்தி காதுக்குள்ளேருந்து ஓட்டையிலேருந்து வெளியே வந்துட்டாங்க நிறைய பேர். பிரச்சனை அது கிடையாது. நீங்கள் ஒரு படத்தில் ஒரு கதையை ஒரு மையப்படுத்தி எடுத்துகிட்டு அடுத்தது வேற ஒரு கதைக்கு போயிடணும்ல. கைதி படத்துலேயே நீங்கள் ட்ரக்கை காட்டுறீங்க, விக்ரம் படத்தையும் நீங்கள் ட்ரக்கை காட்டுறீங்க. இப்படி நம்ம ஒரு நீங்கள் அதை தாண்டி போக மாட்டேங்கிறீங்களே. பிரச்சனையே அதுதான். இப்போ நமக்கு போதை இல்லாமல் நீங்கள் படம் இல்லை. இப்போ நீங்கள் கூலி படத்தில் நீங்கள் சொல்லலாம். கூலி படத்தில் நீங்கள் வந்து அந்த காக்டெயில், அதாவது சொல்லுவாங்க, அது என்ன சொல்கிறாங்களே, எல்லா சாராயத்தையும் ஒன்றா ஊற்றி கலக்கி இது அப்படி ஒரு இது. அது நல்ல வேலை, அது காக்டெயில், அது பேர் அது. ஆனால் நல்ல வேலை அது அந்த ட்ரம்மை வந்து தட்டி விட்டுருந்தாரு ரஜினி. சொல்கிறேன் நான். அப்படியே வந்து படத்தில் நீங்கள் எடுக்கும்போது போதைன்றது ஏதோ ஒரு வகையில் அம்சத்தில் நீங்கள் காட்டுறீங்க. பவுடராக காட்டுறீங்க, இல்லை மாத்திரையாக காட்டுறீங்க. உங்களுக்கு தெரியும் வந்து விக்ரம் படத்தில் வந்து அவர் அந்த மாத்திரையை போட்டாலே எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்றதெல்லாம் காட்டுறீங்க நீங்கள். அதில் எங்கே வந்து எதிர்த்து போராடுறதெல்லாம் கரெக்டு. ஆனால் நீங்கள் அதிகமாக எப்படி இந்த சினிமாவில் தான் வில்லன் கடைசியில் நேரத்தில் வந்து தெரிஞ்சிடுவார், நல்லவனாகிடுவார். அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. அதுவும் உச்சபட்சமாக நான் வந்து ஒரு சில படங்களை நான் பார்க்குறேன். லோகேஷ் கனகராஜ் படத்தை நான் சொல்ல முடியும் நம்மளால். அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். அது கைதி படத்தில் வந்து கடைசியாக வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் சீனில் சூர்யாவை எதுக்கு அதில் உள்ளே கொண்டு வந்து அவர் வந்து கோபால் பல்படி மாதிரி வந்து அதை எடுத்து பல்லு தேய்க்கிறது பார்க்குறோம்ல. தேய்ச்சி எதுக்கு அந்த காட்சியோடைய ரத்தத்தை ஒன்று ரத்தம் தெரிக்கிற மாதிரி, இல்லை வந்து போதை இருக்குது, வேறு எவ்வளோ இருக்குது சார். மாற்றி சிந்திங்கன்றான். இப்போட பிரச்சனை என்ன லோகேஷ் கனகராஜ்னா, ஒரு 4 படத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் அதை காட்டும் போது அப்படி ஒரு கேள்வி வரதானே செய்யும். அப்படி ஒரு கேள்வி வரதானே செய்யும். கண்டிப்பாக சார். நீங்கள் போதை இல்லாமல் படம் முடியும் சார். வெங்கட் பிரபு வந்து அவங்க தம்பி வச்சு படம் எடுக்கும்போது சொல்கிறாரு, ஃபிலிமே இல்லாமல் படம் எடுப்பார் சார், ஆனால் தம்பி இல்லாமல் படம் எடுக்க முடியாதுன்ட்டாங்க. அவங்க தம்பி தொடர்ச்சியாக ஒரு வாய்ப்பு தராது. அந்த படத்தை அவர் நடிக்கிற படத்தை ஒரு ரோல் வருவார். பிரேம்ஜி இந்த தம்பி வராருல, வருவார். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, வெங்கட் பிரபு வந்து ஃபிலிமே இல்லாமல் படம் எடுப்பாருங்க, ஆனால் தம்பி இல்லாமல் படம் எடுக்க மாட்டாருன்னு ஒரு கமெண்ட் வருது. அது மாதிரி கமெண்ட் வரதான் செய்யும். நீங்கள் அதை உடைக்கணும்ல. இப்போ மாரி செல்வராஜ் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஜாதி படம் எடுக்கிறாருன்ற மாதிரி ஒரு முத்திரை வந்தது, சரிங்களா. ஆனால் அதே வந்து கொடுக்குற விதம்னு ஒன்று இருக்குல்ல, வேறு விதமாக வந்து இந்த படத்தை வந்து காட்டியிருந்தார். சொந்த சாதியே வந்து எதிராக இருக்கிற மாதிரி காட்டியிருந்தார் பைசனில். அப்போ சாதி படம் எடுக்கிற ஒரு அந்த ஃப்ரேம் மாறுதில்லை. நீங்கள் ஒரு சாதியை தூக்கி பிடிச்சிங்கன்னா தான் சிக்கல். இங்கே கூட போதை கூட பார்த்தீங்கன்னா, போதைக்கு எதிராக போராடக்கூடிய அம்சங்களை நீங்கள் நிறைய காமிச்சிங்கன்னா பரவாயில்ல. போதை எப்படி எடுத்துக்கலாம், எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி நரம்பெல்லாம் முடிச்சு நாட்டில் நடக்கிற நிகழ்வில் தான் சார் சொல்கிறாங்க. என்ன சார் நான் சொல்ல எல்லாத்தையும் காட்டிட முடியாது சார். நாட்டில் நடக்குதுன்னா பெட்ரூமில் நடக்குது ஆண் பெண் உறவு, அப்படியே காட்டுங்களா பார்க்கலாம். இது காட்டுறீங்களா நீங்கள்? இதை சொன்னால் தான் நம்ம விரோதி ஆயிரும். உண்மையை காட்டுறது நீங்கள் எல்லாத்தையும் காட்டிட முடியாது சார். சினிமாவில் ஒருத்தர் மட்டுமா பார்க்குறாங்க, வந்து ஒரு குறிப்பிட்ட வயது ஒருத்தவங்களை பார்க்குறாங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்க்குறாங்களா இல்லையா? அறிவு இருக்கா அவனுக்கு? யார்? லோகேஷ் கனகராஜ் தான் சொல்கிறேன். நீங்கள் படம் எடுக்கும்போது அந்த போதை வஸ்து சாப்பிடும்போது அந்த கையை வந்து உடம்புலாம் நரம்பு முறுக்கிற மாதிரிலாம் விஜய் சேதுபதி அப்படி தத்துருவம் நடிச்சிருப்பான்னு வச்சுங்க, சரிங்களா. நான் என்ன கேட்குறேன், இப்போ இதை பார்க்குற வந்து ஒரு பொறுப்பாக யோசிச்சு பாருங்கள். சமூக சிந்தனை கொஞ்சம் இருக்கு. அவர் சொன்னார், எனக்கு சமூக சிந்தனை எனக்கு இல்லையா, எனக்கு இருக்குதுலாம் சொன்னார்ல. நான் கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, வெறும் ஒரு 20 வயசு 18 வயசு தாண்டின பிள்ளைகள் மட்டுமே பார்க்கலாம். அவங்க பார்த்தாலே சிக்கல் தான். ஒரு 40 வயது தாண்டின பார்க்குறான், சின்ன பிள்ளைலாம் பார்க்குறான்ல, 10 வயசு பிள்ளைலாம் அவங்க படத்தை பார்க்குறான்ல. அப்போ அவனுக்கு என்ன மாதிரி வந்து போய் சேரும் மெசேஜ்? ஓ, இப்படி ஒரு ஐட்டம் இருக்குதா, நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலான்ற எண்ணம் தான் வரும். அதனால் நீங்கள் எல்லாத்தையும் வந்து சமூகத்தில் இல்லையான்னு கேட்டால் சமூகத்தில் இருக்குது. எல்லா குப்பையும் தான் சமூகத்தில் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் காட்டிட முடியாது சார். இன்னும் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது சார். ஒரு வீடே இல்லாத ஒரு பிரிட்ஜுக்கு கீழே இருக்கிறான் சார். இன்றைக்கி வரும்போது பார்க்குறேன் சார், நான் வயிறே எரியுது சார் எனக்கு. பிரிட்ஜுக்கு கீழே வந்து யாரும் வீடே இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் வந்து படுத்துட்டு இருக்கிறான். வீடு கிடையாது அவனுக்கு.
பாலத்துக்கே படுத்துட்டு கிடக்குறான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் வாழ்க்கை எப்படி சார்? இது அங்கதான் சார் துணியை கட்டிட்டு உள்ளே. அதுதான் ஒரு இயக்குனரையே நம்ம ஒரு அவர் மேலே பழி போட்டு போக முடியாது இல்லையா? நீங்கள் லியோ ஒரு படத்தில் காட்டினீங்கன்னா பிரச்சனை இல்லை. பெரிய ஹீரோக்களை கொண்டு வந்து நீங்கள் வந்து ட்ரக்கை எதிர்த்து போராடுற மாதிரி நீங்கள் காட்டுறீங்க. கடைசியாக தான் முடிக்கிறீங்க. கடைசியாக தான் நீங்கள் முடிக்கிறீங்க. அந்த 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 டீம்லேயே இருக்கிற மாதிரியும் அந்த டீம்லேயே இருந்து அவர் வந்து அதுக்கப்புறம் கடைசியில் தான் அவர் வந்து அந்த ட்ரக்கை எதிர்த்து போராடுறதுக்கு தான் அவர் வந்தாருன்ற மாதிரி கடைசியாக காட்டுறீங்க. இது வந்து எப்படி போய் சேரும்னு போயிருங்க. நீங்கள் 3 மணி நேரம் படத்தில் நீங்கள் 2.25 மணி நேரம் நீங்கள் வந்து இந்த ட்ரக்கை பற்றி ட்ரக்கை எடுக்கிறதும் அதை அந்த ஸ்மெல் பண்ணுறதும் அதை வந்து பார்த்தா அதை என்ஜாய் பண்ணுறதும் அதில் அவனுக்கு எந்த மாதிரியான சுகம் கிடைக்குதுன்றதெல்லாம் காட்டிட்டு கடைசியாக குடோனை கொளுத்திடுறீங்க. ட்ரக்கு குடோனை கொளுத்திடுறாரு. இல்லை ட்ரக்கு எவன் வந்து மாபியாவோ அவன் சுட்டுறாரு, அவன் செத்துறானா. அது ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சு போகுது. ஆனால் அந்த படம் ஃபுல்லாக நீங்கள் ட்ரக்கை காட்டுறீங்கல்ல. எல்லா படமும் எடுங்க. லோகேஷ் கனகராஜ் படம் நம்ம ஏதோ மாற்றுக்கிற சொல்லணும். நீங்கள் எடுங்க. ஒரு படம் எடுத்துட்டீங்கன்னா அடுத்த சப்ஜெக்ட் போங்க சார். நீங்கள் அடுத்த கதை இல்லையா உங்கள்கிட்ட? கதை என்ன கேளுங்க. கதை வச்சுருக்கிறவங்கள்ட்ட போய் கேளுங்க. எவ்வளோ இருக்குது சார் விஷயம் எடுக்க. இல்லை நீங்கள் இயக்குனர் மட்டும் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அதை ஹீரோ கதை கேட்குறாங்க. அவங்க அது போல் ஒரு படத்தை நினச்சாங்கன்னா அடுத்த படம் ஏன் அதை கமிட் ஆகுறாங்க? சினிமாவில் சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னாங்க. அது ஒரு இடத்துல ஒரு காலகட்டத்தில் அதை அவாய்ட் பண்ணிக்கலையா? இந்த சிகரெட்டை தூக்கி பிடிக்கிறத வந்து ரஜினி தான் பண்ணார். ஒரு கட்டத்தில் பீடியை வந்து வாய்க்குள்ளே போட்டு திருப்பி கொண்டு வர்றதுன்றது ரஜினி தான் பண்ணார். அந்த காலகட்டத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. இந்த சிகரெட் பிடிக்கிறது ஸ்டைலாக பிடிக்கிறன்றது அந்த இதுவே ஸ்டைலாக பிடிக்கிற சிகரெட் பிடிக்கிற அந்த இதுவே வந்து ரஜினி வந்து அந்த சிகரெட்டை தூக்கி போட்ட பிறகு தான் சிகரெட்டுக்கு பெரிய முக்கியத்துவம் கிடச்சி. அந்த காலகட்டம் 6 புஷ்பங்கள் நினைக்கிற ஒரு படம். அதில் ரஜினி வாய்க்குள்ளே வந்து பீடியை உள்ளே விட்டு வெளியே எடுப்பார். ஆனால் இப்போ வந்து ரஜினி என்ன சொல்ல கேட்டிங்கன்னா வந்து சிகரெட் பிடிக்காதீங்க. இப்போது சமீப படத்தில் பாருங்கள், சிகரெட் பிடிக்காதீங்க, அதை பிடிக்காதீங்க, இது பிடிக்காங்க அட்வைஸ்லாம் கொடுக்குறாரு. சொல்லுங்களா? அது ஒரு காலகட்டத்தில் இருக்குது. ஆனால் ஆரம்ப காலகட்டம் ஒரு காலகட்டத்தில் சிகரெட் வந்து அந்த பிடிக்கிற ஸ்டைலுக்காக பல பேர் பிடிச்சான் சிகரெட்டு. ஸோ அதெல்லாம் நிறைய இது மாதிரி நம்ம நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு படத்தை நீங்கள் சமூகத்தில் நடக்கிற அவலத்தை தான் நீங்கள் எடுக்கிறீங்க. ஒரு படம் எடுத்துகிட்டு அடுத்த படத்துக்கு வேறு கதைக்கு போங்கன்றேன். அதான் நீங்கள் செய்யணும். ஆனால் இதை எடுத்துகிட்டு இதே திருப்பி 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 எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்? சமூகத்தில் இப்போது இந்த விஷயத்தில் பாலாவை நம்ம சொல்லலாம். பாலா வந்து ஒரு ஏரியா தனித்தனியாக போயிடுவார். ஆனால் அதில் இருக்கிற அம்சங்கள் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எடுத்துக்கிற சப்ஜெக்ட் வேறு. பிச்சைக்காரங்களுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய மாபியாக்கள் இருக்கிறாங்கன்றத பாலா தவிர வேறு யாரும் காட்டியிருக்க முடியுமான்னு தெரியல. பிச்சைக்காரன்னு மனசு கலந்து போயிடும். ஆனால் அவன் பின்னாடி ஒரு மாபியாவே இருக்கு. இவ்வளோ பெரிய கும்பல் வந்து பிச்சைக்காரங்களை உருவாக்கி பிச்சைக்காரங்களை வந்து மூலமாக வந்து எவ்வளோ பணத்தை அடிக்கிறானுங்கன்றத அந்த படத்தில் காட்டியிருப்பார். நான் கடவுள் படத்தில் அது மாதிரி ஒவ்வொரு சமூகத்தில் நடக்கிற ஒவ்வொரு அவலங்கள் தான் வந்து காட்டுறாரு. அதை கொஞ்சம் ராவாக காட்டும் போது கொஞ்சம் வந்து சிக்கல் தான். அது சமீபத்தில் வணங்கான் படமாக எடுத்துங்க. அதே மாதிரி வந்து அவன் ஈவன் படத்தில் வந்து இந்த மாடுகளை வந்து எப்படி வந்து கறவை, அதாவது மாடுகளை எப்படி வந்து கேரளா கடத்திக்கு கொண்டு போய் இறைச்சிக்காக எப்படி கொள்றாங்க சொல்லி அதை வந்து மாடுகள் கடத்துறதை பற்றி அந்த படம் ஒவ்வொரு தளங்களில் வேறு வேறு இருக்கும். ஆனால் படத்தில் கொஞ்சம் ராவான சில காட்சிகள் இருக்கும். அது வந்து அது இயக்குனருடைய டேஸ்ட். ஆனால் தளங்கள் வேறு வேறு இருக்கும். வேறு வேறு கதைகள். வணங்கானில் இந்த மாதிரி சம்பவம் நடக்கலைன்னா நிச்சயம் சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வையற்றோர் பள்ளியில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காமலாம் கிடையாது. எங்கேயோ நடக்க தான் செய்யும். அது அங்கே போனால் தான் தெரியும். இது மாதிரி பல வெவ்வேறு தளங்களில் போயிடுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய ராவா கூட நீங்கள் சொல்லுங்கள், வேறு தளத்துக்கு போயிடுங்க. நீங்கள் சும்மா போதையே எடுத்து அப்போ அந்த பேச்சு வரதானே செய்யும். 5 படம் எடுக்கிறீங்க, 5 படத்தில் 4 படமும் வந்து போதையை பற்றி தாங்க சொல்லுது படம் அப்படி சொன்னால் அப்போ இதில் ஏதோ இவருக்கு பர்சனலாக இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற மாதிரி ஆகிடுது. இல்லை அப்படி பேசுகிறாங்கன்ற நான் அதுக்காக அவர் வந்து போதையை பயன்படுத்துகிறாருமா இல்லை. ஒருவேளை ஒரு கதைக்கரு வெற்றி அந்த பாதையில் போயிடுச்சுன்னா அதை பின்தொடர்றாங்களோ கிடையாது. இவங்க நினச்சிக்கிறது மனசில் இது எடுத்துட்டோமா வெற்றி பாருமா அடுத்த படம் சார் இந்த படத்தை வந்து போதையை வந்து லோக்கலில் கடத்தல சார், இன்டர்நேஷ்னலோட லெவலில் கடத்தல சார், நம்ம லோக்கலில் கடத்துற மாதிரி எடுத்து சார் படம் ஓடிச்சு சார், 50 நாள் ஓடிச்சு சார். இப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து போதையை வந்து கடத்துற மாதிரி ஒரு படம் எடுக்கணும் சார், அது வந்து 100 நாள் ஓடும் சார். பைத்தியக்காரன் ஒரு லிமிட் தான் எல்லாத்தையும் காட்டணும். நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையில் நடக்கிறது தான் காட்டணும். நடக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ நடக்குது, எவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுடைய பின்னாடியும் ஒரு வாழ்க்கை இருக்குது. இங்கே
நம்ம இங்கே நடமாடக்கூடிய மனுஷனுக்கிட்டே ஒரு வாழ்க்கை இருக்குது, ஒவ்வொரு பின்னாடியும் வந்து ஒரு வாழ்க்கை இருக்குது, கதைகள் இருக்குது. எல்லா மனுஷன்கிட்டையும் கதைகள் இருக்குது, பின்னாடி இருக்குது. அவன் கடந்து வந்த பாதை தான் கதை. ஆனால் எல்லா கதைகளும் ஸ்க்ரீன் ஆக்க முடியல சார். இன்னைக்கு திரையுலகம் ஒரு பயங்கரமான போட்டியில் ஓடுது இல்லை. அப்போ நீங்கள் கற்பனைக்கு நீங்கள் தான் சரி கேட்டால் உங்களுடைய கையில் இருக்கிற மசாலா வந்து நல்லா விற்கணுன்றதுக்காக திருப்பி திருப்பி நீங்கள் இதையே போட்டுட்டீங்கன்னா எப்படி? சாப்பிட்ற பொருள் கூட நீங்கள் வந்து பிரியாணியே நீங்கள் டெய்லி சாப்பிடுங்க சார், நல்ல டேஸ்டான பிரியாணி டெய்லி சாப்பிடுங்க. பிரியாணி ஆட்டோமேட்டிக்காக வெள்ளை சாப்பாட்டுக்கு வந்துடுவீங்க. தயிர் சோறு தான் கூட போதும்பா அப்படின்றீங்க. அந்த அந்த நிலைமைக்கு வந்துடுவீங்க. நீங்கள் டெய்லி 3 வேளையும் பிரியாணியே சாப்பிட்டீங்கன்னா அப்படி தான் எல்லாமே. நீங்கள் ஒரு படம் 2 படம் 3 படம் எல்லா படத்துலையும் நீங்கள் ட்ரக்கே காட்டுனீங்கன்னா அப்போ ஒரு சந்தேகப்படுற உங்கள் மேலேயே வருது இல்லை. சரி, இது மூலமாக என்ன பெரிய சரி நான் கேட்குறேன், இப்போ லோகேஷ் கனகராஜ் இப்போ இந்த படம் எடுத்ததுனால என்ன சமூகத்தில் பெரிய மாற்றம் வந்துச்சு சொல்லுங்கள் சொல்லுங்கள். எல்லா இடத்துல தான் போதை இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்து ஒரு 2 நடிகர்கள் கூட பிடிச்சாங்க போதை யூஸ். அவங்க வாழ்க்கையை படமாக எடுங்க பார்க்கலாம். நீங்கள் தான் போதை வச்சு படம் எடுக்கிறவங்கள நீங்கள் 2 நடிகர்கள் மாட்டினாங்கல்ல, எடுப்பீங்களா நீங்கள்? ஆனால் எடுக்க மாட்டீங்க. அப்போ என்ன பேசப்படுதுன்னா, இந்த மாதிரியான படங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக எடுக்கும் போது இதை பார்க்கக்கூடியவங்க வந்து வியூவர்ஸ் இருக்காங்கல்ல, அது வந்து வெவ்வேறு வயது உள்ளவங்களாக இருக்கிறாங்க. பொறுப்பாக யோசிங்க. ஸ்கூல் பசங்க ஃபேமிலியோட போய் பார்க்க முடியுமா சார்? எவ்வளோ நடக்குது சார் இந்த மாதிரி. நான் உண்மையான விஷயங்கள் எவ்வளோ நான் அதுக்காக வந்து மோஸ்ட்லி இது தமிழ் சினிமாவை குறிவைத்து மட்டும் தான் பேசுகிறாங்க. ஏன் ஆந்திரா சினிமாவில் போதையை காட்டலையா, மலையாளத்தில் போதையை காட்டலையா? சினிமாவை பார்க்குறேன் நீங்கள் அதை எல்லாம் இப்படிலாம் கொண்டு போகாதீங்க. என்ன இவன் வந்து அது யார் சினிமா எல்லா சினிமாலையும் நான் சொல்கிறேன், எந்த சினிமா இருந்தாலும் வந்து இப்போ இவரை வச்சு எடுக்க போகிறாராம், அனில் கபூரை யாரை வச்சு ஒரு படம் எடுக்க போகிறாரு நார்த்தில், யார் லோகேஷ் கனகராஜ். அங்கே என்ன போதை என்ன சமாச்சாரம் எடுக்க போகிறா தெரியல. போதை சமாச்சாரம்ன்றது வந்து நீங்கள் எடுக்க வேணாம் சார், ஒரு லிமிட்டு தாண்டி போயிடணும் சார். அடுத்த சப்ஜெக்ட் போயிடணும். ஒரு படத்துல அதே கண்டு திருப்பி அதே படத்தில் இன்னொரு படத்தில் இன்னொரு ஹீரோவை போட்டு இல்லை படத்தில் வந்து கார்த்தி வந்து போதை எதிர்த்து போராடினாரு, இந்த படத்தில் வந்து அவர் சொல்கிறது அதுதான் பெரிய ஹீரோக்களை வச்சு நான் வந்து போதை எதிர்த்து போராடுற மாதிரி படம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ஏற்கனவே இங்கே விஜய் வச்சு விஜய் மேலே ஒரு சர்ச்சையை ஓடிட்டு இருக்குது. விஜயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொக்கைன் விவகாரம்னு சொல்லி போட்டு அந்த பொண்ணு ஒருத்தர் பேசுவாங்கள்ல, அந்த பேருனா அவங்க பேர் சுசித்ரா சொன்னாங்கள்ல, சுசித்ரா வாழ்க்கை படமாக எடுக்கணும் பார்க்கலாம். போதை எதிர்த்து தானே பேசுனாங்க அவங்க எப்படி தான் இருக்கட்டும் சார், போதை எதிர்த்து பேசுனாங்கல்ல, என்ன நடிகர்லாம் போதையை பயன்படுத்துகிறாங்க சொல்லி சுசித்ரா பேசுனாங்கல்ல, சுசித்ரா வாழ்க்கையை படமாக எடுங்க லோகேஷ் கனகராஜ். நான் கேட்குறேன், எடுப்பீங்களா? எடுக்க மாட்டீங்களா? அதுதான் சமூகத்தில் எல்லா குப்பையும் தான் இருக்குது. இல்லை சார், இந்த விமர்சனம் வந்த உடனே லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் பேசணும் இல்லை இதுவுமே வந்து இல்லை அவர் சொல்கிறது ஃபுல்லாக கேட்டேன். இனிமேல் அந்த மாதிரி படங்கள் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இது இதுக்கே எடுத்த படங்களே வந்து விமர்சனத்துக்காக தான். இனிமேல் எடுக்க மாட்டேன்னு கிடையாது சார், இனிமேல் அந்த தப்பு பண்ண மாட்டேன்ல. அப்போ அப்படி சொல்லும் போதே ஆயிடுச்சு இல்லை, தப்புன்னு ஆயிடுதுல்ல. ஓ உங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு எடுக்கணும், இனிமேல் அந்த தப்பு நான் பண்ண மாட்டேன்னு சொன்னால் அப்போ அது தப்பு பண்ணிங்கன்னு ஆயிடுது. அதை ஒத்துட்டு போயிடுங்க. இயற்கையாக அது அமைஞ்சிடுச்சுங்க. இல்லை கமர்ஷியலாக வந்து ஒரு வெற்றி கொடுத்த உடனே கேட்டால் தயாரிப்பாளர் அதே போன்ற கதைகள் கேட்டாங்க, அப்போ நான் என் கதையை வெளிப்படையாக சொல்லிட்டு போயிட்டால் ஒன்றுமே கிடையாது. ஆனால் உங்களுக்கு சமூக அக்கறை எனக்கு இருக்குது, சமூக சிந்தனை வந்து இருக்குது, அது வந்து நான் வந்து ஹீரோக்கள் மூலமாக நான் இதை சொல்ல நியாயம் கற்பிக்கிறேன். தப்பு நடந்துடுச்சு, எஸ் தப்பு நடந்துச்சு, இனிமேல் அந்த மாதிரி படம் இல்லைங்க, இனிமேல் நான் நல்ல படம் எடுப்பேன், அவ்வளோ முடிஞ்சவன் தான். அதை நியாயம் கற்பிக்கும் போது தான் நம்ம இப்போ அதை பேசுகிறோம். இப்போ நம்ம உண்மை தானே, சமூகத்தில் நடக்கிறத எல்லாத்தையும் காட்டினேன்னா நீங்கள் எல்லாத்தையும் காட்ட முடியுமா? எவ்வளோ விஷயங்கள் வந்து வெளியில் சொல்ல முடியாமல் எவ்வளோ கஷ்டங்கள்லாம் இருக்குது, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இருக்குது சார். படமே எடுக்க முடியாத அளவுக்கு கதைகள் இருக்குது. இப்போ படமே எடுக்க முடியாது. ஜெயிலில் போய் படுத்துட்டு இருக்கிறான்ல, ஒரு ஜெயிலில் 2000 பேர் 3000 பேர் படுத்துட்டு இருக்கிறான் தமிழ்நாட்டில் மட்டுமே. மதுரை ஜெயிலாக இருக்குங்க, வேலூர் ஜெயிலாக இருக்கட்டும், புழல் ஜெயிலாக இருக்கட்டும், இல்லைங்களா, அவன் பின்னாடியெல்லாம் ஒரு கதை இருக்குது, போய் எடுக்கலாம். உங்களுக்கு தான் க்ரைம் சப்ஜெக்ட் பிடிக்கல, கொலை பண்ண அத்தனை பேர் பின்னாடி ஒரு கதை சொல்லுவான், அதுக்கு ஒரு உங்களை மாதிரி ஒருத்தர் நியாயமும் கற்பிப்பான். இது கொலை பண்ணத்துக்கு அவன் சைடில் ஒரு நியாயம் வச்சுருப்பான், போய் அதை கேட்டு படமாக எடுங்க. எவ்வளோ விஷயம் இருக்குது சார் நம்ம சமூகத்துக்கு தேவையான படங்கள், அருமையான படங்கள்லாம். இப்போ பாருங்கள் லேட்டஸ்ட்டு படம் வந்த படங்கள் எவ்வளோ படம் நல்ல படம். அது சிறையாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி சக்தி திருமணம் இருக்கட்டும், நீங்கள் எத்தனை படம் எவ்வளோ விஷயங்கள் நல்ல நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் எவ்வளோ அந்த அந்த போதையை முடிச்சுட்டு நீங்கள் அடுத்தது வேறு போங்க, வேறு ஏரியாவுக்கு போங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இப்போது சமீபத்தில் பாருங்கள், வெரி சிம்பிள், யாருக்கு இது எத்தனை பேர் நிறைய பேர் தெரியாது. இந்த ஸ்டெர்லைட் ஓனர் இருந்தான்ல அனில் அகர்வால், அந்த ஆளுடைய மகன் வந்து இறந்து போயிட்டார். அந்த ஆள் வயசு 42, அந்த ஆள் இறந்து போயிட்டார். அந்த ஸ்டெர்லைட் ஓனர்
இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்ததுக்கு எப்படியோ ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதோட நீட்சி தானே அந்த ஆளுடைய பண்ண பிரச்சனை தானே. ஸ்டெர்லைட்டில் வந்து ஆலை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஆள் பண்ண நடவடிக்கை அதோட நீட்சி தொடர்ச்சியாக தான் வந்து 13 பேர் வந்து இறந்தது உங்களுக்கு தெரியும். ஒரு பெண்ணை வந்து துப்பாக்கியில் வந்து பின்பக்கம் மண்டையில் சுட்டு வாய் வழியாக வந்து உங்களுக்கு தெரியும். தூரமான மரணங்களும் நிறைய நடந்துச்சு. இதெல்லாம் இப்போ அந்த அனில் அகர்வால் போன வாரம் பேட்டி என்னடான்னு கேட்டேன். 44 வயசு அவங்க மகன் நீச்சல் குளத்தில் வந்து நீச்சல் அடிக்கும் போது ஹார்ட் அட்டாக்கில் மரணம். அவர் ஏற்கனவே இந்த ஹார்ட்டுக்காக ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்கிறாரு. இப்போ அவர் சொல்கிறாரு இருக்கிறேன், என்னோடய முக்கால்வாசி சொத்துக்களை நான் வந்து தானம் தர்மம் பண்ணிட போகிறேன். இதோட என் தொழில் வந்து என்னோடய முக்கால்வாசி சொத்துக்களை வந்து நான் தானம் தர்மம் பண்ணேன். என் மகனுக்காக தான் நான் இவ்வளோ பாடுபட்டேன், கஷ்டப்பட்டேன். இப்போ என் மகனே இல்லாத போது 25% மட்டும் நான் சொத்துக்களை வச்சுட்டு மீதி 75% நான் தான தர்மம் பண்ணுறேன். இந்த ஞாபகம் எப்போ பிறந்தது பாருங்க. அனில் அகர்வால் வாழ்க்கையை படமாக எடுங்க. அதில் ஒரு எத்திக்ஸ் இருக்குல்ல, வாழ்க்கையை புரிய வைக்கிறதுக்கு ஒரு மரணம். அனில் அகர்வாலுக்கு அவ்வளோ அனில் அகர்வால் ஆணவ அகர்வால் எவ்வளோ என்னென்ன ஆணவ அகர்வால் அவ்வளோ ஆணவம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெர்லைட்டை நடத்துறதுக்காக அவ்வளோ போராட்டங்கள். அந்த தூத்துக்குடி மாவட்டமே கதறி கண்ணீர் விட்டுது. ஆனால் இன்றைக்கி என்ன அந்த ஞானோதயம் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, யார் வந்து கனவுல பேசியிருப்பாங்க சொல்லுங்கள். அவர் சொல்கிறாருன்னா, என்னோடய ஒரே மகன் 44 வயசு 42 வயசு 44 வயசு இறந்துட்டார். இனி வாழ்க்கையே எனக்கு இல்லை. எனக்கு அவருடைய மரணங்கள் வந்து எனக்கு வாழ்க்கையில் பல கண்களை திறந்துருக்கு. அதனால் நான் என்னென்னமோ துக்கத்தோடு பேசிட்டு இனி நான் வந்து ஆடம்பர வாழ்க்கையை தொடர்ந்து நான் என்னுடைய 75% சொத்துக்களை வந்து நான் தான தர்மம் பண்ணிட்டு நான் 25% சொத்துக்களோடு நான் இனி வாழ போகிறேன் அப்படின்னு ஒரு இப்போ அனில் அகர்வால் வச்சு ஒரு படம் எடுங்க. அவருடைய வாழ்க்கையை வந்து வரலாறு வச்சு எடுங்க. எவ்வளோ இருக்குது சார் கதை. எல்லா மனுஷர்கிட்டையும் பின்னாடியும் கதை இருக்குது. நீங்கள் அதை தேர்வு செய்கிறதுல தான் இருக்குது. உங்களுக்கு நிதானம் இல்லை. நீங்களாக ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கிறீங்க. இது நீங்களாக ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிங்க போதையை வச்சு இது பண்ணுற மாதிரி சொல்லிட்டு அது ஒரு கேமியோ வர வைக்கிறீங்க. கடைசியாக வந்து இவர் வருவார். அந்த படத்தில் நீங்கள் பார்த்தா கைதி படத்தில் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே சூர்யா கடைசியாக கட்டுற கோபால் படம் வச்சு பல்வழகிற மாதிரி இருக்கும். இது போதை காட்டுற விதம் கூட பார்த்தீங்கன்னா ஓகே. அதனால தான் விமர்சனம் ஆகுது. ரொம்ப தத்துரூபமாக காட்டக்கூடாது. போதை அடிக்கிறான் அவ்வளோதான். சாராயம் குடிக்கிறான்னு காட்டணும் அவ்வளோதானே சார். இல்லை சார் சாராயம் குடிக்கணும்னு கேட்டான். குடிச்சிட்டு ஆடிட்டு வந்தாலும் சாராயம் குடிச்சா பொருள். கையில் பாட்டு வச்சுட்டு எது கையில் பாட்டு வச்சுட்டு சில பேர் இப்படி ஊற்றி குடிக்கிற மாதிரிலாம் கூட காட்டுவாங்க. சில படங்களை பார்த்தீங்கன்னா சாராயம் குடிக்கும்போது பாட்டில் வச்சு இப்படி ஊற்றி கையில் குடிக்கிற மாதிரி ஒரு ஏதோ ஒரு படம் சத்தியவாய் படம் ஏதோ ஒரு படம் அப்படி குடிக்கிற மாதிரி காட்டுறது. ரஜினி கூட பண்ணியிருக்காரு. நிறைய படங்கள் இருக்குது. எதுக்கு அப்படிலாம் காட்டுறீங்க? சாராயம் தீண்டத்தகாது கெட்ட பொருள் தெரியுது. குடிக்காமே குடிச்சிட்டு வந்த மாதிரி நடிக்கலாம் சார். எம்ஜிஆர் நடிப்பார். தைரியமாக சொல் நீ மனிதன் தானா அப்படி சொல்லிடு. இல்லை நீ மிருகம் அப்படி சொல்லி பாட்டு வரல. அதில் வந்து கையில் வெறும் பாட்டு தான் வச்சுருப்பார். கூல்ட்ரிங்க்ஸ்னு நினைக்கிறேன். அது கூட இது கையில் வச்சுட்டு வந்து பார்த்தோன்னா வந்து பாடுவார். அதெல்லாம் சாராயம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இது ஒரிஜினல் அப்படியே சாராயத்தை காசத்தை கூட காட்டுவானுங்க அப்படியே அப்படி தத்துரூபமாக. எனக்கு தெரிஞ்சு அப்படி எடுக்கிறீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த மாதிரி படம் எடுக்கணும். போதைக்கு எடுக்கலாம். இப்போ நான் குடித்து கொண்டேன்னு இருப்பேன்னு ஒரு படம் சார். தேங்காய் சீனிவாசன் நடிச்சிருப்பார். அதில் எப்படி வந்து குடிக்கு அடிமையாகி கடைசியில் வந்து அவர் எப்படி அந்த குடும்பமே அவர் சீரழியுதுன்றதை படத்தை காட்டியிருப்பாங்க. படமே நான் குடித்து கொண்டே இருப்பேன். நீங்கள் அந்த படம் நெட்டில் கூட போய் பாருங்கள். கடைசியாக வந்து என்ன வந்து ஒரு மிருகமாக மாறிட்டு குடும்பத்திலே வந்து அவரால் கெட்டு அழிஞ்சு சீரழிஞ்சு போயிடும்னு அந்த படத்தை சாராயம் காசுறது எப்படின்னு காட்டுவாங்க. எப்படி அழிவுப்படம் வாழைப்பழத்தெலாம் கொண்டு வந்து போட்டு கையை போட்டு பிசைஞ்சு அதுவும் பெசியறதுல வந்து பார்த்தீங்கன்னா குஷ்டரோகி தான் பெசிவான். அந்த வாழைப்பழத்தெல்லாம் பெசிகிற மாதிரி காட்டி அதுக்கப்புறம் அதில் எப்படிலாம் காய்ச்சலானுன்றதுலாம் வந்து படுத்துக்கணும். அப்போது அது போதைக்கு எதிரான படம் காட்டுவாங்க. அது வாழைப்பழத்தெல்லாம் கொண்டு வந்து தோலை எடுத்து போட்டு பிசைஞ்சு அந்த பெசிகிற சீன்லாம் இருப்பாங்க. பெசிகிற சீன்லாம் அந்த குஷ்டரோகி கையால் பெசிகிற மாதிரிலாம் காட்டுவாங்க. இதை பார்த்துட்டாது இனி எவனும் சாராயத்தை குடிக்கூடாது, சாராயம் எப்படி தயாரிக்கிறாங்கன்றதை காட்டியிருப்பாங்க. அதனால் இது லோகேஷ் வந்து முழுக்க ஏதோ ட்ரக்கு எதிராகலாம் இல்லை, ட்ரக்கு அடிக்ட் ஆகணும்னு தோன்ற மாதிரி தான் இருக்கும் வந்து லோகேஷ் படம். நீங்கள் பதிவு பண்ணுங்க. நீங்கள் லோகேஷ் கனகராஜ் படத்தை வந்து ட்ரக்குக்கு எதிராக நம்ம வந்து ட்ரக் அடித்தா இப்படிலாம் ஆகிடுமா, அதுவும் ஒரு டேப்லெட் மாதிரி இருக்கும் அதை வச்சு அடிச்சு, இதெல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது சார். சாதாரண வந்து மக்கள்கிட்ட இதெல்லாம் கிடையாது. நம்ம ஓவராக காட்டக்கூடாதுல்ல.
இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சொசைட்டியில் இருக்கலாம் இந்த மாதிரி போதை விஷயம்னா. ரொம்ப புழக்கத்தில் ரோட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அதை புழக்கத்தில் வந்து பண்ணுற மாதிரி ஆகிடும். லோகேஷ் கனகராஜ் வந்து மறைவாக இருக்கிறது மறைவாகவே இருக்கணும் சார். எது மறைவா அசிங்கம் எப்பவுமே மறைவாக தான் இருக்கணும் இல்லையா சார்? அதனால் வந்து சில நேரங்கள் நம்ம சொல்கிறோம் வந்து சாணத்தை மெரிச்சிக்கிறோம் காலில் சப்பலில். நம்ம என்ன செய்யணும்? தண்ணி கிடையாது, அதே தார் ரோட்லேயே கால் வந்து தேய்க்கிறோம். தேய்ச்சிட்டு இருந்தாலும் நம்ம உள்ளுக்குள்ளே வந்து அது சாணம் முழுசும் போயிடுச்சா அப்படி இருக்குதா, அதுக்கப்புறம் வீட்டில் போய் அந்த சப்பலை கழுவுற வரைக்கும் நம்ம உள்ளுக்குள்ளே உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அது அசிங்கம் எல்லாம் தொடச்சாச்சு தான், ஆனாலும் உள்ளுக்குள்ளே சொல்கிறதெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்குமோன்னு சொல்கிறேன். அப்படி தான் இதுவும் கூட சமூகத்தில் இருக்கிற அழுக்கு எங்கேயோ ஒரு மூலையில் கிடக்குது, அதை கழுவி சுத்தம் பண்ணணும்னு பார்ப்பீங்களா நீங்கள்? அதை கொண்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து அந்த சாணத்தை எடுத்து உடம்புலாம் பூசிக்க முடியுமா சார்? போயிட்டு அது காலில் மிதிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த லோகேஷ் கனகராஜனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவ்வளோ திருப்தி ஆகிடல. நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி படங்கள் எடுக்க மாட்டேங்க, இன்றைக்கி வேறு கதைகள் நோக்கி நான் பயணிப்பேன், முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். மற்றபடி இந்த சமூக சிந்தனை சமூக இந்த எத்திக்ஸ் நான் வந்து சமூக சிந்தனையோடு தான் நான் படம் எடுக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. உங்கள் படம் முழுக்க முழுக்க கமர்ஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா எதை பிரதானமாக காட்டியிருந்தீங்கன்னா போதையை தான் காட்டியிருந்தீங்க. எதிர்த்து போராடுறதெல்லாம் ஒன்றும் வந்து பதியலை. போதையை வந்து பயன்படுத்தினா எப்படி என்ஜாய் பண்ணுறான்றத வில்லனுங்க பண்ணும்போது அதை பார்க்குற வந்து சின்ன பிள்ளைகளோட நிலைமை என்னன்றதை யோசிச்சு பாருங்கள். அவ்வளோதான். நன்றி சார். நன்றி சார்.